வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் பூண்டி மகான் அவருடைய ஜீவ சமாதி, அது பக்கத்தில் வில்வாரணி அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரகிரி அப்படின்ற ஒரு மலை, ஒரு குன்று, அதுக்கு மேலே இருக்கும். இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முருகர் இருக்காரு. இங்கே இருக்கிற முருகருக்கு வந்து நிறைய காரணங்கள், நிறைய கதைகள், நிறைய வரலாறு வந்து சொல்கிறாங்க. முதல் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரூரில் சொன்ன அதே வரலாறு தான் சொல்கிறாங்க. அது என்னன்றதை நெட்டில் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. இங்கே 14 சிவாலயங்கள் இருக்குது. அதில் அங்கெல்லாம் வந்து பூஜை, அவர் மண்டலம் இருந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அப்படின்ற மாரி ஒரு வரலாறு இருக்குது. இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்கான அந்த அம்மையை வந்து திருமணம் பண்ணதுனால, அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நான் வந்து சிவனும் பார்வதியும் தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால இங்க வந்து சிவனும் பார்வதியும் வந்து காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து சுயம்பா சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூலவர் வந்து பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில வர ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நம்ம இங்க யாகம் வளர்த்தோம்னா கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோ கதைகள், எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது. நம்ம தியானத்துல நம்ம என்ன பார்த்தோன்னா ரொம்ப நாளா வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே மலை, அண்ணாமலையார் மலை தெரியுது. பின்னாடி பக்கம் வந்து பார்வதி அம்மா பர்வதமலை மலை தெரியுது. நடுவில் வந்து முருகர் வந்து இங்கே தெரியுறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடம் வந்து உண்மையாகவே நட்சத்திரத்திற்கான ஒரு இடம் தான். அதோடைய முக்கியமாக என்னென்னா வந்து இந்த இடம் வந்து சுழிமுனைக்கான இடம். தியானம் பண்ணுறவங்க சுழிமுனைக்கான இடமா இதை பயன்படுத்திக்கணும். திருமணம் ஆனவங்களும் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனால் நடக்கும். இந்த இடம் உண்மையாகவே நல்ல ஒரு சிறப்பான இடம், பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் நான் தியானத்தில் என்ன எனக்கு கிடைச்சிச்சு நட்சத்திரத்தை பற்றி அப்படின்றது தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். நன்றி.